இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். அது மட்டும் இல்ல, எல்லா துறையும் ஊழல், லஞ்சம் இல்லாத எதுவுமே கிடையாது. எங்க பார்த்தாலும் லஞ்சம். எந்த துறைக்கு போய் எந்த பிரச்சனைக்கு போனாலும் அரசு அதிகாரிகள் இந்த லஞ்சத்தை கொடுத்தா தான் வேலை நடக்குது. கேட்டா மேல இருந்து சொல்றாங்க. யாரு மேல? நீங்களே முடிவு பண்ணி நாளைக்கு காலையில பேப்பர்ல போட்டுருவாங்க. எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்று திட்டமிட்டு எங்களுடைய அரசு மீது பழி சுமத்துறான்னு ஒரு பேப்பர்ல போடுவாங்க. ஆக எதுக்கெடுத்தாலும் மேலிடம் சொல்லிவிட்டது, மேலிடம் சொல்லிவிட்டது என்று எல்லா துறையிலும் லஞ்சம் வாங்காத துறையே இல்லை. அந்த அளவுக்கு லஞ்ச லாவணியும் தாடமாண்டிட அரசு திமுக அரசு. இப்படிப்பட்ட அரசு தேவையா? இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் 2017-18 9 பேர் தான் நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்வி படிச்சாங்க. ஆனா எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அண்ணா திமுக அரசாங்கம் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டில் இருக்கின்ற அந்த கிராமப்புறத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும். அந்த கனவை நனவாக்கின்ற விதமாக அம்மாவுடைய அரசு 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு இன்றைய தினம் 2818 மாணவ மாணவி மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க.